நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லைசோசோம். லைசோசோமும் இதோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல ஒரு பார்ட் தான் லைசோசோம்களும். அதுதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அடிச்சிடறான்றேன். தமிழ் மீடியத்தில் அடிச்சிரு, செல் பயாலஜி மட்டும் ஃபுல்லா கவர் ஆக. ரைட். தீஸ் ஆர் மெம்பரேன் பவுண்ட் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர். வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இதான் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர். வெசிகல்னா ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். இது பேர் தான் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் இன் த கோல்கி apparatus. அப்படின்னா என்ன? எப்பவும் போலதான் நியூக்ளியஸ் இருக்கா, நியூக்ளியஸுக்கு பக்கத்துல யார் இருக்கா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல யார் இருக்கா? கோல்கி apparatus இருக்குது. சரியா? கோல்கி apparatus இருக்குது. ஓகே. அண்ட் இங்கிருந்து உங்களுக்கு என்ன மாறி வெளியே போகுது? வெசிக்கல் மாதிரியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வெளியேறுது. அப்ப அதோடைய பாத்வே தான். இங்க இருக்குது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி உள்ள போகுது, அண்ட் இதெல்லாம் உள்ள போயிட்டு இப்படி வருது, இப்படி வெளியேறும். அதான் அர்த்தம். ஓகேவா? The isolated lysosomal vesicle இதான் அது have been found to be very rich in almost all type of hydrolytic enzyme. சரி, இந்த மாதிரி உருவாகக்கூடிய வெசிக்கல்ல எல்லா விதமான ஹைட்ரோலைட்டிக் நீரார் பகுக்கக்கூடிய நொதிகள் எல்லாமே எங்க இருக்கும்? லைசோசோமுக்குள்ள இருக்கும். எது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோலைசிஸ்ல எது எதெல்லாம் இருக்கு நீரார் பகுக்கக்கூடிய நொதிகள்? லிப்பேசஸ். லிப்பேசஸ் அது என்ன பண்ணும்? லிப்பிட உடைக்கும். லிப்பிட உடைக்கிறது லிப்பேசஸ். புரோட்டியேசஸ்னா புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணும். கார்போஹைட்ரேசஸ்னா கார்போஹைட்ரேட்டை உடைக்கும். அப்ப லைசோசோமுக்குள்ள ஏதாவது லிப்பிட் மாலிகுலோ, புரோட்டீன் மாலிகுலோ, கார்போஹைட்ரேட் மாலிகுலோ உள்ள போச்சுன்னா அது என்ன ஆயிடும்? அடிச்சிடும் அல்லது உடைச்சிரும். எது? லைசோசோம். ஏன்னா இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம் எதுக்குள்ள இருக்குது? லைசோசோமுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்தது ஆப்டிமலி ஆக்டிவ் அட் அசிடிக் pH. இது ரொம்ப முக்கியம். அப்ப லைசோசோமுக்குள்ள எந்த pH இருக்கும்? அசிடிக் pH இருக்கும். மேபி pH 3 or 2.8 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஏன்னா அசிடிக்ன்றது ஏதாவது தேவையில்லாத உள்ள போச்சுன்னா உங்களுக்கு அழிக்கிறதுக்காகத்தான் அசிடிக் pH இருக்கும். சரிங்களா? These enzymes are capable of digesting carbohydrates, proteins, lipids and nucleic acids. இதெல்லாம் ஓகே கொடுத்திருக்கானா? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்டை என்ன பண்ணும்? டைஜஸ்ட் பண்ணிடும். லிப்பேசஸ் லிப்பிடை டைஜஸ்ட் பண்ணிடும். புரோட்டியேசஸ் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணிடும். அண்ட் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இருந்தா கூட அதுவும் எதுக்குள்ள டைஜஸ்ட் ஆயிடும்? லைசோசோமுக்குள்ள. சரிங்களா? ஏதாவது தேவையில்லாத பொருள் எல்லாமே அது ஒரு டஸ்ட்பின் மாதிரி. எது? லைசோசோம். அதுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆயிடும்? டைஜஸ்ட் ஆயிடும். இதுதான் யாரோட வேலை? லைசோசோமோட வேலை. நிறைய கொடுத்திருந்தா கூட இந்த பாயிண்ட மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல அடுத்தது யாரு? வாக்யூல். சரியா? வாக்யூல்கள். The vacuole is the membrane bound space found in the cytoplasm. கரெக்ட் தானே? ஒரு பிளான்ட் செல் எடுத்துட்டீங்கன்னா பெருசா இருக்கும்னு படிச்சோம். அண்ட் வாக்யூல சுத்தி ஒரு மெம்பரேன் இருக்கும். எஸ், இதான் பிளான்ட் செல். இந்த பிளான்ட் செல்ல பெரிய வாக்யூல் இருக்கும். இந்த வாக்யூல் இருக்கக்கூடிய அந்த சவ்வோட பேரு டோனோபிளாஸ்ட். டோனோபிளாஸ்ட் தானே? அதானப்பா, டோனோபிளாஸ்ட் தான். சரிங்களா? இது நீட் கொஸ்டின். அப்ப வாக்யூல்ன்றது மெம்பரேன் பவுண்ட் ஸ்பேஸ், அதாவது சவ்வால் சூழப்பட்ட ஒரு இடைவெளி. உள்ள கேப் தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடியது கேப் தான் இருக்கும். இது எங்க இருக்குது? சைட்டோபிளாஸ்ட்ல இருக்குது. இட் கண்டைன்ஸ், இதுக்குள்ள யாரெல்லாம் இருப்பார்னா வாட்டர் இருக்கும், சாப் செல் திரவங்கள் இருக்கும், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் கழிவு பொருட்கள் அதுக்குள்ள இருக்கும், அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த செல். செல்லுக்கு தேவையில்லாத பொருள் எல்லாமே வேக்யூலுக்குள்ளேயும் இருக்கும். சரியா? சாப்பா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது யூஸ் ஆகாது எல்லாமே எதுக்குள்ள இருக்குது? வேக்யூலுக்குள்ள இருக்கும். The vacuole is formed by a single membrane called டோனோபிளாஸ்ட். இது யூனிட் மெம்பரேன் கிடையாது, ஒரே ஒரு மெம்பரேன் தான் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? டோனோபிளாஸ்ட். நீட் கொஸ்டின். In plant cell the vacuoles can occupy up to 90% of the volume of the cell. அப்படினா யோசிச்சு பாரு, ஒரு செல் இருக்குதுன்னா பிளான்ட் செல்லுல vacuole மேபி 90% கூட இடத்தை ஆக்குபை பண்ணலாம். எங்க?
பிளான்ட் செல்ல மட்டும். அனிமல் செல்ல இந்த மாதிரி வாக்யூல் இருக்காது. பிளான்ட் செல்ல கிட்டத்தட்ட 90% ஆஃப் வால்யூம் ஆஃப் த செல், 90% இடத்த வாக்யூலே அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது, in plants the donoplasm facilitates the transport of number of ions and other materials against concentration gradients into the vacuole. அப்படின்னா என்ன? கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டுக்கு எதிரா, செறிவு சாய்வுக்கு காலையில பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எதிரான அயனிகள் எல்லாம் எதுக்குள்ள வந்துரும்? வாக்யூலுக்குள்ள வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? And other material against concentration gradient into the vacuole, hence their concentration is significantly higher in the vacuole than in the cytoplasm. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு செல் இருக்கு, கவனி, செல்லுக்குள்ள வாக்யூல் இருக்கு, இது சைட்டோபிளாசம். இப்ப என்ன சொன்னோம்? கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டுக்கு எதிரா இருக்கக்கூடிய அயன் மற்ற மாலிகுல்ஸ் எல்லாம் எதுக்குள்ள வந்துரும்? வாக்யூலுக்குள்ள வந்துரும். அதான பாயிண்ட். பாருங்க, the donoplasm facilitates the transport of number of ions and other materials against concentration gradient into the vacuole. கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டுக்கு எதிரா என்ன ஆகும்? இப்ப மேபி இங்க வந்து கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் இருக்கு. கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் என்ன? செறிவு சாய்வு அதிகமா இருக்குது. சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எதிராக வெளியே போகணும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? வாக்யூலுக்குள்ள இருந்து அது போகும், கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் எதிராக போகும். அதே மாதிரி hence their concentration is significantly higher in the vacuole than in the cytoplasm. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், வாக்யூலுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா, சைட்டோபிளாஸ்ட்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா? வாக்யூலுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் அதிகம், சைட்டோபிளாஸ்ட்ல கான்சன்ட்ரேஷன் கம்மி. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல தண்ணி வெளியே போகணும் அப்படின்னா இங்க இருக்கிற தண்ணி வெளியே போகும், அதுக்கப்புறம் தான் வாக்யூல்ல இருந்து தண்ணி வெளியே வரும். தண்ணி உள்ள வரும்போதும் முதல்ல தண்ணி எங்க வரும்? சைட்டோபிளாஸ்ட்க்கு வரும், அதுக்கப்புறம் தான் உள்ள போகும். அப்ப நமக்கு கொஸ்டின்ன்றது என்னன்னா, வாக்யூலுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் அதிகமா, சைட்டோபிளாஸ்ட்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமான என்னது? வாக்யூலுக்குள்ள தான் கான்சன்ட்ரேஷன் அதிகம், செறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, தண்ணி வெளியே போச்சுன்னா செல்லு சுருங்கும், தண்ணி உள்ள போச்சுன்னா செல்லு பெருசா இருக்கும். இதுதான் அதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட், in amoeba, need question. The contractile vacuole is important for osmoregulation and excretion. அமீபாவுல எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ்லாம் எது வழியா வெளியேறும் அப்படின்னா யாரு? கான்ட்ராக்டைல் வாக்யூல், சுருங்கும் வாக்யூல்கள்னு ஒன்று இருக்கு. சரியா? அமீபாவுல. அதே மாதிரி ஆஸ்மோ ரெகுலேஷன், சவுடு பரவல் சீராக்கம்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, அதுக்கும் எது யூஸ் ஆகுது? இந்த கான்ட்ராக்டைல் வாக்யூல், சுருங்கும் வாக்யூல்கள் பயன்படும். In many cells, as in protists, food vacuoles are formed by the engulfing the food particles. Yes, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஃபுட் வாக்யூல் வந்து புரோட்டிஸ்டாவில் உருவாகுது. அப்ப எந்த புரோட்டிஸ்டாவில் வந்து தண்ணியில போகும்போது படிச்சிருப்பீங்க, தண்ணியில போகும்போது அதோடைய இப்படி படும்போது உள்ள சாப்பாடு உள்ள போயிடும். அந்த படத்தை பாரு, புரோட்டிஸ்டாவில் கொடுத்துருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? தண்ணி போகும்போது ஃபுட் பார்ட்டிகல், கில்லட்னு ஒரு பார்ட்டிகல் வரும், குழி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள வழியா உள்ள போயிடும். அதுதான் இந்த இடத்துல. அது போயிட்டு எதை ஃபார்ம் பண்ணுது? ஃபுட் வாக்யூல ஃபார்ம் பண்ணும். ஃபுட் வாக்யூல் ஆர் ஃபார்ம்டு பை என்கல்பிங் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். எங்க? புரோட்டிஸ்டாவில். ஃபுட் பார்ட்டிகல் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும், அது என்ன பண்ணிக்கும்? உள்ள எடுத்துக்கும். அது உள்ள எடுத்துக்கிட்டு என்னவா மாறும்? ஃபுட் வாக்யூலா மாறும். அப்ப நமக்கு தேவை கான்ட்ராக்டைல் வாக்யூல் எங்க இருக்குன்னா அமீபா, ஃபுட் வாக்யூல் எங்க இருக்குன்னா புரோட்டிஸ்டா. அவ்வளவுதான் கொஸ்டின், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட், இருக்கா பாரு. புரோட்டிஸ்டாவில் எதுல வருது சொல்லு? சீலியேட்டட் புரோட்டோசோவா. எக்ஸாம்பிள் பாரமீசியத்துல இந்த மாதிரி உள்ள உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர்ல மேபி ஃபுட் வாக்யூல் போட்டிருக்கான்னு பார்த்துக்கோம். ரைட்டா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதுனா எண்டோமெம்பரேன் சிஸ்டம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், வாக்யூல். இது நாலுமே எதோட வரும்? எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது யாரு? மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல வருமா? வராது. மைட்டோகாண்ட்ரியா வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல வராது. மைட்டோகாண்ட்ரியா பத்தி சொல்லு.
என்னத்துக்கு மைட்டோகாண்ட்ரியா யூஸ் ஆகும்? செல்லுல எனர்ஜி எனர்ஜி கரன்சியா? எனர்ஜி கரன்சினா என்னது? எனர்ஜி கரன்சியா? அது கரெக்டா சொல்லு. ஆற்றல் நாணயம்னா எனர்ஜி கரன்சி தான் இங்கிலீஷ்ல. எனர்ஜி கரன்சின்னு எதை சொல்லுவீங்க? மைட்டோகாண்ட்ரியா. கரெக்டா சொல்லு. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் தான் மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் மையம் எனர்ஜி சோர்ஸ் தான் எது? மைட்டோகாண்ட்ரியா. எனர்ஜி கரன்சினா அது ஏடிபி. சரியா? எனர்ஜி கரன்சினா அது என்னது? ஏடிபி. ஏடிபி ப்ரொடெக்ஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். வேற உள்ள 70s டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். என்சைம்ஸ் இருக்கும். அப்புறம் ஆமா செமி அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவோம். இதுல உள்ள சர்க்குலார் ஷேப்டு டிஎன்ஏ இருக்கும், பிளஸ் ரைபோசோம்கள் இருக்கும். அதனால இது செமி அட்டானமஸ் பாடி, பாதி சுயமான நுண்ணுறுப்புன்னு சொல்லுவோம். வேற ஏதாவது மைட்டோகாண்ட்ரியா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றுள்ள சுவாச செயல்முறைகள்ல கிளைகாலிசிஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்,